மத்திய கிழக்கில் நீடித்து வரக்கூடிய போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானின் நீண்டகால உச்ச தலைவரான அயத்துல்லா அலி குமேனியின் உடல் ஜூலை மாதம் 9ஆம் தேதி நல்லடக்கம் செய்யப்படும் என ஈரானிய அரசு அறிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் வான்வெளி தாக்குதல்கள்ல அவர் கொல்லப்பட்டதிலிருந்து போர் சூழல் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டிருந்த இறுதி சடங்குகள் தற்பொழுது பலத்த பாதுகாப்போட நடைபெற இருக்கு. டெஹ்ரான் தொடங்கி மஷ்ஹாத் வரை நடைபெற இருக்கக்கூடிய இந்த இறுதி ஊர்வலமானது பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் அரசியல் மாற்றங்களின் குறியீடாகவும் பார்க்கப்படுது. இந்த செய்திதான் தற்பொழுது உலக நாடுகளின் கவனத்தை மீண்டும் ஈர்த்துள்ளது என்றே சொல்லலாம். இது குறித்த தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். தங்கள் அணு ஆயுத ஒப்பந்தத்தை ஈரான் ஏற்காததால இஸ்ரேலுடன் சேர்ந்து கடந்த 28ஆம் தேதி அந்த நாட்டை தாக்கியது அமெரிக்கா. இந்த கூட்டு தாக்குதல்களுக்கு பதிலடியாக அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் சவுதி, குவைத், துபாய் உள்ளிட்ட நகரங்கள் மீதும் ஈரான் ஏவுகணைகள், ட்ரோன்களை ஏவி கடுமையான தாக்குதல்களை முன்னெடுத்தாங்க. மேலும் அமெரிக்க ராணுவ தளங்கள் அமைந்திருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளை ஈரான் குறிவைத்து தாக்கியது. ஈரானின் மிகவும் பாதுகாப்பான வான் பாதுகாப்பு அமைப்புகளை மீறி அந்த நாட்டின் மிக முக்கியமான அரசியல் மற்றும் நிர்வாக மையமான தலைநகர் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய பாஸ்டர் தெருவில் இருக்கக்கூடிய மதகுருவின் மாளிகையில் நடத்தப்பட்ட கூட்டு தாக்குதல்கள்ல ஈரானின் உச்சபட்ச தலைவர் அலி அயத்துல்லா கமேனி உள்பட முக்கியத்துவம் வாய்ந்த 45க்கும் மேற்பட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க. கமேனி மட்டுமல்ல, அவருடைய மனைவி, மகள், மருமகன், பேத்தி உள்ளிட்டோரும் இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டாங்க. இந்த நிலையில 36 ஆண்டுகளாக ஈரானை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்து அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த கமேனியின் உடல் நாட்டின் 2வது மிகப்பெரிய நகரான மஷாத்தில் அவரது தந்தையின் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இமாம் ரிசா கல்லறைக்கு அருகே அடக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில அமெரிக்கா தாக்குதல்களில் உயிரிழந்த ஈரானின் தலைவர் அயத்துல்லா அலி குமேனியின் உடல் ஜூலை 9ஆம் தேதி மஷ்ஹாத் நகரில் இருக்கக்கூடிய இமாம் ரிசா புனித தலத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. இறுதி சடங்குகள் ஜூலை 4 முதல் 7ஆம் தேதி வரை டெஹ்ரான் மற்றும் கோம் நகரங்களில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தாக்குதல் நடந்த சில நாட்களிலேயே இறுதி சடங்குகளை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் போர் சூழல் தீவிரமாக இருந்தாலும் லட்சக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்த திரளுவார்கள் என்ற பாதுகாப்பு அச்சத்தினாலும் இறுதி சடங்குகள் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டன. தற்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அமைதி உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய சூழல்ல இந்த நீண்ட காலத்திற்கு பிறகு இறுதி சடங்குகள் நடைபெறுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. தன்னுடைய தந்தைக்கு பிறகு உச்ச தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முஷ்ரபா கமேனி தற்பொழுது அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதில் தீவிர கவனம் செலுத்திட்டு இருக்காரு. இத்தகைய வரலாற்று தருணத்தில் நீண்ட காலமாக நீடித்த போர் சூழல் முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு உலக நாடுகள் மத்தியில் பெரும் தாக்கத்தையும் கவனத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. மேலும் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் முடிவுக்கு வருவதற்கான ஒப்பந்தத்தின் வரைவு தயாராக இருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தியின் கட்டுப்பாடு மற்றும் அணு ஆயுத கொள்கைகள் தொடர்பாக இரு நாடுகளும் ஒரு உடன்பாட்டிற்கு வர முயற்சி செய்து வருகின்றன. அமைதி இவ்வளவு அருகில் இருந்ததில்லை என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்திருப்பது இந்த இறுதி சடங்கு நிகழ்வு ஒரு வரலாற்று தருணமாக பார்க்கப்படுவதை உறுதிப்படுத்துகிறது. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அமெரிக்காவுக்கு எதிராக கடும் நிலைப்பாட்டை கொண்டிருந்த கமேனியின் மறைவும் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் இந்த இறுதி சடங்குகளும் ஈரானின் எதிர்கால அரசியல் திசையை தீர்மானிப்பதாக அமையும். போர் சூழல் முடிவுக்கு வருமா அல்லது புதிய அரசியல் மாற்றங்கள் ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்புடன் உலக நாடுகள் இதனை கவனித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற உலக செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.